Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கருப்பு சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தில் காட்டு யானைகள் விளைநிலங்களை நாசம் செய்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். மக்காச்சோள தோட்டத்திற்குள் நுழைந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 3 ஏக்கர் மக்காச்சோளங்கள் மற்றும் அதற்கிடையே வைத்திருந்த தென்னை கன்றுகள், வாழை மரங்கள் உள்ளிட்டவற்றை முழுமையாக அழித்துள்ளது. யானைகளின் அட்டகாசம் குறித்து விடிய அரசின் வனத்துறையினர் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நான் ஒரு 6 ஏக்கர் மக்காச்சோளமும் தென்னம்பிள்ளையும் விவசாயம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோங்க. காட்டு யானைகள் ராத்திரி பகலாக ரொம்ப சேதாரம் பண்ணுங்க. இது வரைக்கும் ரொம்ப எனக்கு இழப்பீடு ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால் வனத்துறையும் தமிழ்நாடு சர்க்காரும் தகுந்த நிவாரணம் கொடுத்து எங்களை காப்பாற்றுங்க. இல்லைன்னா நாங்கள் மருந்து குடிச்சு தான் ஜாகணும். பூரா கரைவாங்கி விவசாயம் பண்ணியிருக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதியில் கண்மாய்க்கு குளிக்க சென்ற வருவாய் கிராம உதவியாளர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒக்கூர் வருவாய் வட்டத்தில் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வந்த ராமநாதன் என்பவர் தனது வீட்டிலிருந்து இரவு கண்மாய்க்கு குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை வரை வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் அவரை பல இடங்களில் தேடிய நிலையில் கண்மாயின் கரை ஓரமாக சடலமாக மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். விடியா திமுக அரசின் திறனற்ற ஏவல் துறையினரால் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வட்டமலைப்பாளையத்தில் வெறிநாய்கள் கடித்ததில் 16 ஆடுகள் உயிரிழந்ததோடு 8 ஆடுகள் படுகாயமடைந்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவசுப்பிரமணியம் என்பவருக்கு சொந்தமான ஆட்டுப்பட்டியில் நுழைந்த வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 16 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் 8 ஆடுகள் காயமடைந்தன. இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவையும் மீறி வெறிநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்தாமல் மெத்தனமாக இருந்து வரும் விடியாத அரசுக்கு வரும் தேர்தலில் பதிலடி கொடுப்போம் என பொதுமக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வடக்குமாங்குடியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். பல மாதங்களாக இந்த பள்ளம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாகவும் மழையின் போது பள்ளத்தில் தண்ணீர் தேங்குவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விடியாத அரசு மழைக்காலத்தில் சாலை பள்ளங்கள் அனைத்தையும் சீரமைத்து முறையான வடிகாலை அமைக்காமல் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புறவள்ளி இணைப்பு சாலை சந்திப்பில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் ரவுண்டானா அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம், மேல்மருவத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் புறவள்ளி சாலை சந்திப்பில் ரவுண்டானா இல்லாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் திண்டிவனம் சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் தடுப்பு வேலி இல்லாததால் மாணவ மாணவிகள் சாலையை கடக்க கடும் சிரமம் அடைவதாகவும் புகார் எழுந்துள்ள நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். விடியாத திமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலப்பதாக பொதுமக்களும் விவசாயிகளும் கவலை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அணையை முறையாக தூர்வாராததால் சிறிய மழைக்கே அணை நிரம்பி தாமிரபரணி ஆற்றில் வெளியேறும் தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலப்பதாக கூறப்படுகிறது. எனவே அடுத்த கோடைக்காலம் வருவதற்குள் அணையை முழுவதுமாக தூர்வாரி அதன் உண்மையான நீர்த்தேக்க திறனை மீட்டெடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 87 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ள தடுப்பு பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மக்கள் வெள்ள பாதிப்பிற்காளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலில் சென்று வீணாக கலக்கும் அடையாறு ஆற்று நீரை சேமிக்கும் வகையில் ஒரத்தூர் நீர்த்தேக்கம், வரதராஜபுரம் தடுப்பணை மற்றும் அமரம்பேடு ஆற்றுப்படுகை அணை உள்ளிட்ட திட்டப்பணிகள் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டன. இந்த திட்டப்பணிகள் திமுக ஆட்சி காலத்தில் சரியான வகையில் முன்னெடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் சென்னை புறநகர் பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். கரூர் வெண்ணெய்மலை கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வசிக்கும் மக்களின் வீடுகளுக்கு சீல் வைக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெண்ணெய்மலை முருகன் கோயிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தலைமுறையாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்து அறநிலையத்துறையினர் வீடுகளுக்கு சீல் வைக்க முயன்றதால் கண்ணம்மாள் என்பவரின் குடும்பத்தினர் 4 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றனர். தகவல் அறிந்து சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே பூந்தண்டலம் ஊராட்சியில் தனியார் கல்லூரியிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் ஆயனேரி மாசடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. குடியிருப்புகள் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக ஏரியில் கலப்பதால் ஆயனேரி மாசடைந்துள்ளதாகவும் இதனால் பாசன வசதி பெறும் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். என் பேர் செல்வக்கண்ணன். இந்த ஏரி 2011 தூர் வாரினாங்க. இதை 2011 தண்ணி வடிவே இல்லை. என் பின்புறம் இருக்கிற சாய்ராம் கல்லூரியில் சுமார் ஒரு 10,000 மாணவர்கள் மேற்பட்டு படிச்சுருக்கிறாங்க. அதனுடைய கழிவுநீர் ஃபுல்லாகவே இதில் தான் வருது, இந்த ஏரியில் தான் வருது. நான் மாவட்ட கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்தேன், பிடிஓ கிட்ட கொடுத்தேன், பிடிஓ அத்தாரிட்டி இந்த ஏரி பிடிஓவில் கொடுத்தேன், சிஎம் செல்லில் கொடுத்தேன், கிண்டியில் இருக்க பஞ்சாயத்து நடுவர் மன்றத்தில் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை.